பிஸ்மில்லா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு சரியான முறையான சாப்பாடாக இருந்ததுனால தூங்கியாச்சு. அது பிறகு எங்கேயுமே போக முடியாது சும்மா. அதனால மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய ஒரு பூங்கா இருக்கக்கூடிய இடத்துல அங்கே அப்படியே அந்த சைடில் அப்படியே சுற்றிட்டு வந்துட்டே இருக்கோம். இது கேட் நம்பர் என்னன்னு தெரியல. கேட் நம்பரு எப்படியும் ஒரு 325 நம்பர் நினைக்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்லி. அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு இடமா சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்க ரோட்டை எப்படி வச்சிருக்காங்கடாக்கா, அப்படியே தொழுவலாம், மக்கள் தொழுவலாம். அந்த மாதிரி ஒரு கிளரிட்டி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. ஹோட்டல் எல்லாமே இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கும். 5 ஸ்டார் 7 ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டலாக இருக்கும். வாடகையும் ரெண்ட்டும் அவ்வளோ கூட இல்லை, கம்மியான காசு தான். இந்த ஹஜ்ஜுடைய காலத்துலேயும் நோம்புடைய மாதம் மட்டும் ஃபுல்லாக இருக்கும், கூட ரொம்ப காசாக இருக்கும். பாக்கி எல்லா நாளும் சீப்பான காசு தான். எல்லாரும் அனுபவிக்கலாம் இங்கே, அந்த அளவுக்கு இருக்கும். நான் நெட்டில் பார்த்த லெவலில் சொல்கிறேன், 150 ரியாலுக்கெல்லாம் ஹோட்டல் இருக்குது. 150 ரியால்னாக்கா இந்தியா காசு கிலோனாக்கா 150, ஒரு 3000 ரூபான்னு வச்சுங்களேன். இந்தியாவில் சாதா ஒரு ஹோட்டலில் குப்பை, பாத்ரூம் கூட கிளியர் இருக்காது, தண்ணி அப்படியே அங்கங்கே அசிங்கமாக நிற்கும், அந்த ரூம் கூட அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்காது. பெங்களூரில் 1500 ரூபா கேட்குறாங்க, வேறு வழியே இல்லை. சொட்டுக்கொண்டு ஒரு 10க்கு 10 சைஸ் கூட இல்லை. இங்கே அவ்வளோ லக்ஸரியான பெட்டு, 24 மணி நேரம் ஏசி விடக்கூடியது, 150 ரியால். ஒன்றுமே இல்லை காசு, அவ்வளோ சீப்பு இங்கே எல்லாமே. இந்தியாவில் எப்படின்ட்டாக்கா கவர்மெண்ட் டேக்ஸு 3ல் 1 வசூலிக்கிறதுனால போட்டு அடித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தாழ்வாக்கி விட்டுறாங்க. ஹயர் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் எல்லா மக்களும், இஸ்லாமிய மக்கள் எல்லா மக்களும் இந்த இடத்துல அனுபவிங்க. சவுதியில் எல்லாமே சீப்பு தான், டெட் சீப்பு. ஆனால் இங்கே ஏர்ன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஏன்னா எல்லாமே சீப்பாக இருக்கிறதுனால செலவும் அவ்வளோ செலவு வராது. அதனால் ஏர்ன் பண்ணுறது அப்படி தான். சம்பளம் கடையில் ஒரு வேலை பார்த்தாக்கா 1000 ரியால் கொடுப்போம். 1000 ரியால்னா ஒரு 25,000 ரூபா. 25,000 ரூபா வச்சுட்டு சாப்பாடு செலவு இருக்குது. மற்ற ரூம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரூம் ஃப்ரீயாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 5000 10,000 சாப்பிட்டோம்னாக்கா பாக்கி 15,000 தான் மிஞ்சும். 15,000 ரூபாங்கிறது ஊரில் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடலாம். இங்கே இருக்கிறதுக்கு நம்ம நாட்டில் சுதந்திர காத்தோடு இருந்துட்டு போயிடலாம். சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுலாம் இந்தியா தான். பாக்கி உலகத்தில் எந்த நாட்டுக்கு போய் பாருங்க அப்படிலாம் இருக்காது. அவன் மாடர்னாக வாழ்வான், இல்லாட்டி போதை அடிமையாக வாழ்வான், அப்படி தான் இருக்கும். இந்தியாவில் தான் எல்லா உரிமையும் எஜுகேட்டடாக அந்த லெவலில் வாழ்ந்து அந்த லெவலில் வசதி வாய்ப்பாக வாழ்வாங்க. பூருடைய லெவலில் அதே பொசிஷனில் அவங்க குடும்பம் ஒத்துமையாக வாழ்வாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்வாங்க. மற்ற இந்த சுகங்கள்லாம் அரபு நாட்டிலலாம் சம்பவம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இது எப்படின்னாக்கா ஒரு 200 மீட்டர் ரோடு. இந்த பாருங்க, ஹரம் ஷரீஃப் காட்டுறேன். இது மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லா வாழக்கூடிய இடம். ரசூலுல்லா வீடு இருந்த இடமும் அங்கே தான் இருக்குது. ரசூலுல்லா வீட்டுக்கு ஒட்டின மாதிரியே பக்கத்தில் டோர் இருக்குது. சாரதாபி ரசிதாபி இடிச்சுட்டு போகிறாங்க. சாரி, நம்மளே சாரி சொல்ல வேண்டியது. இந்த 200 அடி நீளத்தில் உள்ள தெருவில் 4 தெரு இருக்குது. அந்த 1 2 3 4 தெரு எல்லாமே ஹோட்டலு. அந்த 4 தெருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹோட்டல், ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, இந்த ஹோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லப்போனாக்கா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லலாம். அவ்வளோ அகலம். இருங்க அப்படியே பாருங்க, காட்டுறேன். அந்த அகலத்தில் உள்ள ஹோட்டலுக்கு இந்த சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த சைடில் மக்கள் வாக்கிங் பிளேஸாக இருக்கும். அல்லாஹ் ஆலம். ரசூலுல்லா வாழக்கூடிய பூமியில் சொர்க்கத்துடைய இடம் இந்த இடம் இருக்குது. சொர்க்க பூமி, அல்லாஹ்வுடைய இல்லம்னு சொல்லக்கூடிய காபத்துல இருக்கக்கூடிய மண், சவுதி மண். அல்லாஹ் தாலா இவங்களை அந்த அளவுக்கு வளமாக வச்சிருக்கான். எந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அத்தனை கஷ்டங்களையும் குறைச்சி அல்லாஹ் தாலா அவ்வளோ வளமாக வச்சிருக்கான். காலையிலே இன்னைக்கு யூடியூப்பில் போட்டிருந்தேன், ஃபேஸ்புக் போட்டிருந்தேன். இந்த கொடை எப்படி திறக்குது அப்படின்னு காட்டியிருந்தேன். ஆனால் இந்த கொடை மாறிப்போட மூடுவாங்க. மாறிப்போட 6:40க்கு முன்னாடி மூடுவாங்க. நான் இப்போ என்னென்னா 7:55, நான் வேறு சைடில் நின்றதுனால அதை நான் எடுக்க முடியலை. ஹயர் எப்படியே காட்டுறேன், இந்த இடத்த பார்த்துங்க. ரசூலுல்லா வாழ்ந்த இடம். ரசூலுல்லா இருக்கும்போது அங்கே மக்காவில் போட்டு அவங்க அடிக்கிறாங்க, கொலை செஞ்சிடறாங்க, 2ஆ கிழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபாக்கெல்லாம் நீங்கள் போயிடுங்க, என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது, என் குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிறாங்க, எனக்கு நண்பர் இருக்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ராணுவ கமாண்டரு, இந்த மாதிரி நிறைய காலித் இப்னு வலீத் ராணுவ கமாண்டரு, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ரசூலுல்லா நினைச்சாங்க மற்ற முஸ்லீம்கள்லாம் அடிப்படாமல் உயிர் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. எல்லாம் இங்கே வந்தோடனே இந்த மக்கள், மதீனத்து மக்கள் அவ்வளோ உபசரித்து, எங்களுக்கு சூரியன் கிடச்சிருச்சு, தலல் பத்ரு அலைனான்னு பாடினாங்க, எங்களுக்கு சந்திரன் கிடச்சிருச்சு, எங்களுக்கு உதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாடி வரவேற்றவங்கள மலையடி வாரத்தில் நின்று வரவேற்றாங்க. அந்த சரித்திரத்துக்கு சொந்தக்கார மக்கள் மதீனா மக்கள்.
அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி அன்பா கைண்டா இருந்தாலோ அதே கைண்ட்னஸ் இன்னைக்கு ஆதாரமா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட கேட்டேன், மக்காவில் உள்ள ராணுவத்துக்கும் மதீனாவில் உள்ள ராணுவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் அழகா தட்டி கழிக்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அவங்க கஷ்டம், பல்நாட்டு மக்கள் வராங்க, அங்கே எதுவுமே சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பொய்ங்க, உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவால நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நீண்டூடி வாழ்றேன், அவரும் பறக்கத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாரு அரபி. அந்த மாதிரி தன்மையான உள்ள மக்கள் இந்த மதீனா மக்கள். அப்ப ரசூல்லா வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மதீனா மக்கா தான் பிறந்த பூமியை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. ஒரு 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 இடத்த வெறுத்து போறாங்க அப்படின்ட்டாக்கா, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொந்தம், அவங்க பிறந்த வளர்ந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது ஒரு கொடுமையிலும் கொடுமை. அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. உதாரணமா நம்மளுடைய காலத்துல பார்த்தோம், ஸ்ரீலங்கா அகதிகள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இதெல்லாம் எந்த மக்களுக்கும் ஏற்படக்கூடாது. மனித இனத்தை நம்ம பாராட்டுவோம், அவங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம், இன்ஷால்லா வாழ்த்துவோம். இன்ஷால்லா ஹைர். அந்த கதையெல்லாம் சொல்ல வரல. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரசூலுல்லாஹ் பிறந்து வாழக்கூடிய பூமி இங்க மக்கள் கொலிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபை எத்தனை பில்லியன் டாலர் செலவாகுதுன்னு தெரியல, அவ்வளவு மேனேஜ் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி தங்க முலாமலே வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த கொடையை பாருங்க, காலையில வந்துட்டோம்னா அந்த கொடை கீழே சூடே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுது. நல்லா பறக்கத்தா வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் துவாச்சிங்க, பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாமே துவாச்சிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் நம்மளுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய சுகத்தை இன்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக பாடுபட்டாங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேர்மையான உண்மையாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதிஜா அம்மா கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு, ஹதிஜா அம்மாக்கு 40 வயசு. ஹதிஜா அம்மா பெரிய குறைசி குலத்துல பெரிய பணக்கார விட்டுக்காரங்க. இன்னைக்கு அந்த அரம் ஷரீஃப்ல அந்த அல்தாஜ் ஹோட்டல், கிளாக் டவர் ஹோட்டலு ஹதிஜா அம்மாடா அப்படிங்கிறாங்க. அந்த மஸ்கூர் பார்க்குறவங்க எல்லாம் கையாட்டிட்டு போறாங்க. இந்த நாட்டு மக்கள் அப்படிதான். இதே மற்ற அரபி எமிரேட்ஸ்ல நான் இருந்தேன், மற்ற அரபி எந்த அரபியுமே அப்படின்னாக்கா, இவன் வேண்டாம் நம்ம சொல்றது, இவன் வேண்டாம் நம்ம பாக்குறது அப்படிங்கிறாங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நிக்கிறோம், அப்ப அந்த அரபி பெண்ணு வந்து நின்று நான் எடுத்தாரேன் நீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுது. நாங்க நின்று அந்த போட்டோ அவங்க எடுத்தாங்க. எடுத்தப்ப நான் கேட்டேன், நீங்க எந்த ஊர் அப்படின்னா, நான் இந்த நாடு தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட மக்கள். அல்லாஹ் அவர்கள் நீடுள்ளி வளமா வாழ வைக்கணும், நோயேற்று அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் நேரத்துல அல்லாட்ட கேட்டுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். இது கேட் நம்பர் 337. இப்படியே தேடிட்டு போயிட்டு நான் போகணும் 362க்கு போகணும். அப்படியே போயிட்டுன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சொல்லி காட்டுறேன், உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். சில எல்லா மக்களுக்கும் களிமா சொன்ன அத்தனை மக்களுக்கும் இந்த நசீப் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தையும் வந்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்ன வீடு வளர்ந்தாங்களோ அதுக்கு பக்கத்துல தான் ஒரு 100 அடிக்குள்ள அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுவ வச்சாங்க. அந்த மெம்பருக்கும் வீட்டுக்கு உள்ள இடம் தான் சொர்க்கத்துல போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலயே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் 2 பேரும் அடக்கப்பட்டிருக்காங்க. எந்த இடத்துல கையேந்தி துவா கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. மாஷா அல்லா, அப்துல் ரஹ்மான், அத்தாவுர் ரஹ்மான் துவா செய்யுங்க தம்பி. மஸ்ஜித் நபவி காட்டிட்டு இருக்கேன். நான் பார்த்த சுகத்தை நீங்க மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வர்றாங்க போறாங்க, அவங்க ஜியாரத்து பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு போயிடுறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு எத்தி வைப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதே போல ரசூலுல்லாஹ் அப்படின்னா இஸ்லாத்துக்காக அங்க மக்காவை விட்டுட்டு வரும்போது எங்களுக்கு சூரியன் உதிச்சிருச்சு, சூரியன் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு சந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அரபில பாடி கலால் பத்ரு அலைன்னு வந்துருங்க. காவல்துறை பின்னாடி போறாரு அவரு, நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே போறாரு. இந்த ஏரியாவில் அதை போட்டுக்காரு. ரொம்ப குணமான மக்கள், நல்லா அல்ஹம்துலில்லாஹ். அவர் நான் போன படம் நான் எடுக்கிறேன்னு அவர் பின்னாடி போனாரு, எனக்குன்னு நான் சுத்தி எடுத்தேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கயிறு அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வரும்போது எல்லாரும் எங்கிட்டு வாங்க எங்க இடத்துக்கு வாங்க அப்படிங்கும்போது அப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் வேணும் எனக்கு வரவேன், ஆனா என்னுடைய ஒட்டகம் எங்க போய் நிற்குதோ அங்கதான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஒட்டகம் போய் நின்றது ஒரு சிறு குழந்தைகளுடைய இடத்துலன்னு சொன்னாங்க. அந்த இடத்தை என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுடைய ஒரு அறிஞர் சொல்லி காட்டாரு, அல்லாஹ்வே வெளிச்சம். எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்னொன்னு கருத்துக்கள் இருக்கும், அதுக்கு ஆதாரம் இருக்கும். மெயின் ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, இங்கே போங்க ஈஸி, இப்படி போய் அப்படி போங்க. இது 332 அப்படியே போய் 362 போயிடுங்க. ஓகே, எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாங்க, ஒரு யகூதி இல்லையா ஒரு ஏதோ காஸ்ட், அவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அவங்க படிச்சிருக்காங்க, அறிஞர்கள். அவங்க படிக்கும் போது எஸ்ரீபு, இந்த மதீனாவுடைய பேருக்கு எஸ்ரீபுன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ஊர்ல தான் அந்த நபி பிறப்பாங்க, கடைசி நபி பிறப்பாங்க, கடைசி நபி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹிஸ்டரி வந்திருக்கு, படிச்சிருக்காரு, ஏதோ கணக்கு பண்ணியிருக்காரு.
நீங்களும் துவா செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தான். நான் எப்போதுமே சொல்லுவேன் தான், எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்குன்னு, எல்லாம் பலமா இருக்குன்னு. எனக்கு ஆசை அதுதான். நான் என் வாழ்க்கையில ரொம்ப போராடி ஜெயிச்சேன். அது அந்த மாதிரி இல்லாம எல்லா மக்களுக்கும் ஈஸியா கிடைக்கணும்னு நான் துவா செய்றேன். அதான் இப்போ நான் நல்லா இருக்கும்போது எங்களுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்து சும்மா ஹெல்ப் பண்ண மனசு வராது. அல்லாஹ் கொடுத்துருக்கான், மனசு வராது. அதனால இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்த்திடுறது தான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்றேன், இந்த ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னடாக்கா, அந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்க எங்கிட்டு வாங்கன்ட்டு. அந்த இடத்துல வந்து கிடைச்சல ஒரு குழந்தைகளுடைய இடம். அந்த குழந்தைகளுடைய இடம் எப்படின்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தவர் ஒரு பெரிய மல்டி பில்லியனர். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அவர் வந்து என்ன செஞ்சாரு, அவரோட ஒரு அந்த மார்க்கத்தை கத்தவங்க படிச்சவங்கள ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு வர்றாரு. கூட்டுவது இந்த மாவட்டத்துல, இந்த மாநிலத்தில் தான் கடைசி நம்பி உருவாங்கன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல பார்க்குற இடத்துல லேண்ட் வாங்கி வச்சுட்டாரு. அந்த லேண்டு தான் ரசூலுல்லா கடைசி வந்து 2 குதிரை வந்த இடம், ஒட்டகம் நின்ற இடம். அந்த ஒட்டகம் நின்ற இடத்துல நினைச்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு என்ன 10க்கு 10 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இது வச்சிருக்காங்க. அதுக்கு மேல எப்படின்னாக்கா, எதுவுமே நம்ம ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஏன்னா ரசூல்லா மேல இட்டு கட்டினாலே நரகம். இப்போ ரசூல்லா எப்படின்னாக்கா, நாயகம் உத்தமரா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. அந்த சரித்திரத்தை சொல்லும் போதே நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன், ரசூல்லா அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க, மதீனா மட்டும் இல்லை அமெரிக்கா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவனுக்கு நரகம் தான். ஏண்டா பொய் சொல்லிட்டான், ரசூல்லா மேல பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த இடத்த 10க்கு 10 இடத்த வச்சிருக்காங்க. மேல குபா வச்சிருக்காங்க. குபானா ஒரு தண்ணி கூண்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா பாக்கி உள்ள வெளிச்சம் அல்லாவுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அது பக்கத்திலேயே ஒரு சின்ன இடம் வச்சிருக்காங்க. அது ஆலிம்கள் தான் சொன்னாங்க, இதான் ரசூல்லா ஒட்டம் வந்து நின்ற இடம், ரசூல்லாவோட வீடு அப்படின்னாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்குது. 2 ஒயிட் கலர்ல தூண் இருக்குது. அந்த தூணு தான் பாபு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய பாபு. பாபுனா வாசல், என்ட்ரன்ஸ்னு அர்த்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய வாசல் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட ஈமான பாருங்க, அல்லாஹ் அவங்க மேல ரசூல்லா மேல உள்ள நம்பிக்கை. இன்னைக்கு 1500 வருஷமா ரசூல்லா பிறந்தவங்க கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ரசூல்லாவுடைய சொல்லு ரசூல்லாவுடைய செயல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அதே போல அல்லாவும் அப்படிதான் கொடுத்துருக்கான். ரசூல்லா பல கட்டத்துல பல மாதிரி இடத்துல வித்தியாசமா தொழுதாங்க, வித்தியாசமா துவா கேட்டாங்க. அது அப்படியே உலகத்துல உள்ள மக்கள், ஒருத்தன் நான் இப்படிதான் செய்வாங்கிறான், ஒருத்தன் அப்படிதான் செய்வாங்கிறான். இது எல்லாமே ரசூல்லா செஞ்சதுதான். அதனால அவனுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது, நம்ம அதை பத்தி சொல்ல வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நுழையிற கேட்டுக்கிறாங்கல்ல, பாபு ஜிப்ரீல், அதுக்கு எய்தாப்புல இப்ப நினைச்சாங்க மெடிக்கல் திறந்துருக்காங்க. பாபுல் கேர் ஜிப்ரீல்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி நலம் பார்க்கறதுக்கு டேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் திறந்துருந்தாங்க. சில எல்லாம் பறக்கச் செய்யணும். எல்லா மக்களும் வாங்க, நியத்து வச்சுங்க. ஒன்றும் பெரிய காசுலாம் ஆகாது. பெரிய காசு நீங்க குரூப்ல வந்தீங்கன்னா தான் இது மாதிரி ஆகுது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய சகோதரர்கள் 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ ஆன்லைன்ல விசா போட்டுருங்க. இங்க ஆன்லைன்ல ஹோட்டல் புக் பண்ணீங்க. ஒரு ஹோட்டல்ல ஒரு நாள் தங்கறதுக்கு 120 ரூபா 150 ரூபாய் கிடைக்கும். 5 பேர் 4 பேர் தங்கலாம் அந்த ரூம்ல. ஆன்லைன்ல விசா போடுங்க. செலவுக்குன்னு சொல்லிட்டு கையில சவுதி ரியாலை மொத்தம் மாற்றி வச்சுங்க. சாப்பாடு ஒரு வேளைக்கு 10 ரூபாய்க்கும் சாப்பிடலாம், 50 ரூபாய்க்கும் சாப்பிடலாம், உங்க கெப்பாசிட்டியை பொறுத்தது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். எல்லாரும் வந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். நோட்டு பரகத்திலே நல்லா இருக்கிற பரகத்திலே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கலாம். 100 கனிஷா 100 வருது இன்ஷா அல்லாஹ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அக்ரம் தானா ஓகே தம்பி, நல்லா இருக்கீங்களா? வாங்க அக்ரம். ஓகே சரவிந்த் தம்பி இன்ஷா அல்லாஹ் வாங்க இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. இந்த மஸ்ஜித் நபவி அங்க நின்று ஒரு சின்ன ஒரு லைவ் போடுறேன். 5 பேர் பாக்குறீங்க, 5 பேர் வந்துருச்சு. அப்துல் ரஹ்மான் அத்தாவுர் ரஹ்மான் பாக்குறாரு. சில துவா செய்யுங்க அல்ஹம்துலில்லாஹ். அக்ரம் தானா பாக்குறாரு. நோட்டம் பரகத்திலே நம்ம நண்பர் பாக்குறாரு அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜித் நபவி பரகத்திலே அல்ஹம்துலில்லாஹ். வந்த ஒரு சின்ன ஒரு நியத்து அல்லாஹ் நாடலாம். நம்மளும் ரசூலுல்லாஹ்வுடைய இடத்த பார்க்கணுன்னு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை செஞ்ச அமலையும் எல்லாம் ஏற்றுக்கணும். ஒரு வாய்ப்பு வந்ததுனால இது நான் சும்மா மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தகவல் போடுறேன். இதில் என்னுடைய விளம்பர நோக்கம் எனக்கு கிடையாது. அதனால இன்னைக்கு 15 நாளைக்கு என்னுடைய படத்தை காட்டவே இல்லை. மொத்தம் 14 நாள் இங்கே தங்குறது. அங்கே வர்றது பெங்களூர் இருந்ததுன்னா அங்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. திருப்பி பெங்களூர்ல இறங்கி திருப்பி ஊருக்கு வர்றதுன்னா அடுத்து மொத்தம் 14 நாள் 18 நாள் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய சுய விளம்பரம் இல்லை, இது நான் பார்த்ததை மக்கள் பார்க்கணுங்கிற எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. துவா செய்யுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நான் அன்பையும் பிளஸ்ஸிங் தான், வாழ்த்துக்களையும் தான். வாழ்த்துக்கள் எல்லாம் பரகட்சியம், உங்களுக்கும் பரகட்சியம்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். சந்தோஷம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு லைவ்ல இந்த தகவலை சொல்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நன்றி.